தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், நடிகர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், நடிகர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1949ஆம் ஆண்டு திமுக ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆரம்பித்த பொழுதே அந்த கட்சியில் இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் திமுகவுக்கு தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் சதுரங்கத்தில் கருணாநிதி வெற்றி பெற்றார். கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார், திமுகவின் தலைவரானார். ஆனால் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் நாவலர் நெடுஞ்செழியன் நியமிக்கப்பட்டார். நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. திமுகவிலிருந்து வெளியேறி மக்கள் திமுக என்ற ஒரு புதிய கட்சியை நெடுஞ்செழியன் ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் 1972ஆம் ஆண்டு நடிகர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் 72ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார். தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுகவில் போய் இணைந்தார். அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு நேர்மையானவர், திமுகவுக்கு தலைமை தாங்க வேண்டியவர், தம்பி வா தலைமையேற்க வா என்று அண்ணாதுரையால் அழைக்கப்பட்டவர். ஆனால் அரசியல் சதுரங்கத்தில் கருணாநிதி வெற்றி பெற்றார், நாவலர் நெடுஞ்செழியன் தோல்வியடைந்தார். கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்ஜிஆருடைய கட்சியில் இணைந்து அந்த கட்சியிலும் ஆட்சியிலும் பதவி வகித்தார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகள் நிதி அமைச்சராகவும் கட்சியின் அவைத்தலைவராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.